Supplementary exercise 9.1 question number 16. So இதான் நம்மளுடைய last problem of this exercise 9.1. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம், ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளமா. அதாவது நான் கைடில் பார்த்தேன் மிஸ்ஸு, இந்த சம்மோட ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த வீடியோவை எவ்வளோ சிம்பிளாக இந்த ஆன்சர் வருதுன்னு பார்ப்போமா? ஓகே, சரி, நான் சொல்லியிருக்கேன், அதாவது கொஸ்டினை செய்யறதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டின்ஸை வந்து ஒரு 4 டைம்ஸ்னாலும் நல்லா ரீட் பண்ணணும், சரியா? ஸோ அதான் நம்மளும் ரீட் பண்ணலாம். இங்கே வீடியோவில் ஒரு தடவையாச்சும் the angle of elevation of the top of a tower. ஓகே, இங்கே angle of elevation தான் வந்திருக்கு. யாருக்கு? டாப் ஆஃப் த டவருக்கு. ஃப்ரம் 2 points, 2 pointsலேருந்து வந்திருக்கா? ஓகே, at the distance of 4 meters and 9 meters from the base of the tower. முதல்ல ஒரு டவர் போட்டுக்கலாமா? சரி, இதுதான் நம்மளுடைய டவர். ஸோ ஓகே, போட்டாச்சு. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சொல்லியிருக்காங்க. டாப் ஆஃப் த 2 பாயிண்ட்ஸ், அதாவது இந்த கிரவுண்டில் இருந்து எத்தனை பாயிண்ட்? 1 2 2. ஸோ இது 2 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து தான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இங்கேருந்து கொஞ்சம் கோணலாம் வந்துருச்சு, சாரிம்மா. ஓகே, இங்கே வந்து 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தாச்சு. இந்த 2 பாயிண்ட்ஸோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி பாருங்களேன்? ஃப்ரம் 2 பாயிண்ட்ஸ் at a distance of 4 meter 9 meter from the base of the tower. அப்போ வந்து இது வந்து டாப்பு, இது வந்து என்ன சொல்லியிருக்கோம்? பேஸ், டவரோட பேஸ். இங்கேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்கும் சொல்லுங்கள்? 4ல் இருக்கும், சரியா? அப்போ செகண்ட் பாயிண்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்கும்? இங்கேருந்து இங்கே வரைக்கும் 9 meters இருக்கும், சரியா? இப்போ நம்ம அதை பேர் கொடுத்துட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும், சரியா? சரி, இப்போ கொஸ்டின் பார்ப்போம். அண்ட் in the same straight line. ஓகே, இது எல்லாமே straight line with it are complementary. ஸோ ஆங்கிள்ஸ் வந்து காம்ப்ளிமெண்டரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரின்னா எடுத்துமா, நம்ம 9th சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கீங்க, காம்ப்ளிமெண்ட்ரி படிச்சிருக்கீங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரினா 2 ஆங்கிள், இங்கே இருக்க ஆங்கிளையும் இங்கே இருக்க ஆங்கிளையும் ஆட் பண்ணால் என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க? காம்ப்ளிமெண்ட்ரினா 90 degree. ஸோ இது வந்து காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். ஸோ ஆட் பண்ணால் 90 degree வரணும். அப்போ ஒன்று வந்து 40 இருந்துச்சுன்னா இன்னொன்று வந்து எப்படி இருக்கும்? 50 இருக்கும். ஒன்று 60 இருந்துச்சுன்னா இன்னொன்று 30 இருக்கும். ஒன்று 20 இருந்துச்சுன்னா இன்னொன்று 70 இருக்கும், இப்படி தானே? ஸோ ஒன்று தீட்டாவாக இருந்தால் இன்னொன்று 9 - தீட்டா, சரியா? இப்போ பேர் கொடுத்துக்கோமா? ஏ, இந்த பாயிண்ட்டை பின்னு வச்சுக்கலாம். சியை 4 சென்டிமீட்டர் இருக்க பாயிண்ட்டை சின்னு வச்சுக்கலாம். இந்த 9 சென்டிமீட்டருக்கு அப்புறம் இருக்கிற பாயிண்ட்டை டின்னு வச்சுக்கலாம். அவ்வளோதாம்மா கொஸ்டின். இப்போ prove that the height of the tower is 6 meter. ஸோ height of the tower எங்கே இருக்குது? ஏபி. இது வந்து 6ன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணுமா? ப்ரூவ் பண்ணணும். இப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல ஆங்கிளே அவங்க ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கல, வெறுமனா 4ம் 9ம் தான் நமக்கு இருக்குது, சரியா? ஓகே, இதை ரொம்ப சிம்பிள் பண்ண சொன்ன, நல்லா பாருங்களேன், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நமக்கு 2 ட்ரையாங்கிள் இருக்குது. என்னென்ன ட்ரையாங்கிள் இருக்குது? ஒன்று வந்து ஏபிசி. ஸோ அதோட தீட்டா வந்து எவ்வளோ? தீட்டா தான், அதோட தீட்டா வந்து தீட்டா தான். இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது, அது என்ன ட்ரையாங்கிள் பார்த்தா ஏபிடி, சரியா? இங்கேருந்து பெரிய ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ அங்கே வந்து தீட்டாக்கு பதில் நம்ம என்ன பண்ணோம்னா 90 - தீட்டா. ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டேன் தீட்டா. அதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டேன் 90 - தீட்டா. ஸோ ஃபஸ்ட்டு டேன் தீட்டா, இதான தீட்டா. தீட்டாக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? ஏபி. ஓகே, ஸோ ஏபி டிவைடட் பை என்ன பண்ணணும்? பிசி. ஓகே, ஸோ இங்கே கோடு போட்டுக்கலாம். இங்கே வந்து tan 90 - தீட்டா. ஓகே, இப்போ 90 - தீட்டாக்கு ஆப்போசிட் எதுமா? அதுவும் அதே ஏபி தானே வரும். ஓகே, ஸோ ஏபி டிவைடட் பை என்ன போடுவீங்க? பிடி போடணும், the longest side of பிடி, அதாவது 9, அப்படி தானேம்மா? சரி, இப்போ வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன சைடு இருக்குது அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து tan தீட்டா. ஏபி எனக்கு என்னென்னு தெரியுமா? ஹைட் ஆஃப் த டவர் தெரியாது. பிசி என்னன்னு தெரியுமா? தெரியுமே, 4. இங்கே tan 90 - தீட்டா. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் tan 90 - தீட்டா? தட் இஸ் cot தீட்டா, சரியா? கேட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம்.
ஓகே இது வந்து காட்டு சாரி இங்கே கீழே எழுதுறேன் காட் தீட்டா ஈக்குவல் டு இங்கேயும் ஏபி இருக்குது ஆனால் பிடி வந்து எவ்வளோமா 9 ஸ்ட்ரெயிட்டாக 9 தான் கொடுத்துட்டாங்களே அப்போ நம்ம 9னே என்ன செஞ்சிடலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஒரே ஒரு சிம்பிள் ஸ்டெப் ஆன்சர் வந்துருச்சு சரியா ஸோ அதே மாதிரி 16 ப்ராப்ளம்ஸில் இதான் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா சி த கொஸ்டின் தான் நல்லா கவனிக்கிறீங்களா எல்லாரும் கான்சன்ட்ரேஷன் இருக்கா எஸ் இப்போ பாருங்கள் சூப்பர் எப்படி பண்ண போகிறோம்னா இங்கே tan தீட்டா இங்கே என்ன இருக்குது காட் தீட்டா சரியா நமக்கு ஒன்று தெரியும்ல tan தீட்டாவையும் காட் தீட்டாவும் ரெசிப்ரோக்கல் ஸோ அவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 1 ஸோ இந்த tan தீட்டாக்கு நேராக நான் என்ன எழுத போகிறேன்னா AB/4 சரியா இன்ட்டு போட்டேம்மா காட்டுக்கு பதில் என்னம்மா எழுதலாம் AB/9 சரியா ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் மேலே வந்து AB இன்ட்டு AB ஸ்கொயர் 9 4s are 36 equal to 1 ஸோ AB ஸ்கொயர் is equal to cross multiply பண்ணிங்கன்னா 36 இங்கே வந்துடும் ஸோ AB is equal to root of 36 so that is plus or minus 6 இது வந்து distance so it should be positive so plus 6 the answer so height of the tower is 6 meters ஆன்சர் வந்துச்சாமா எவ்வளோ சிம்பிள் பாருங்க அந்த சம் டயக்ராமை மட்டும் போட்டுட்டோன்னா இது வந்து இது மாதிரி ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது சரியா ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் இந்த இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆன்சர் வந்து என்ன பண்ணோம் த ஹைட் ஆஃப் த டவர் இஸ் எவ்வளோமா 6 meters நாங்கள் ப்ரூவ் பண்ணியாச்சு ஓகே 9 என்னது 6 meters ஸோ நம்ம இங்கே எப்படி மிஸ் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம் ஏன்னா tan தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் தானே காட்டு ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்னம்மா கிடைக்கும் 1 எப்படி மிஸ் நீங்கள் 1 கிடைக்கும் அப்படியே டவுட் பண்ணுறீங்களா tan தீட்டா காட்டுக்கு பதிலாக என்ன போடுவீங்க 1/tan ஸோ கேன்சல் பண்ணிட்டா நமக்கு என்னம்மா ஆன்சர் 1 tan தீட்டா மட்டும் இல்லை எந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸோடையும் அதோட ரெசிப்ரோக்கலையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன தான் கிடைக்கும் 1 தான் கிடைக்கும் அதில் யாருக்கும் டவுட் இருக்கா இப்போ வந்து sin தீட்டா இருக்குது அதோட ரெசிப்ரோக்கல் என்னது கொசிகன் தீட்டா ஸோ அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்னம்மா கிடைக்கும் 1 அதே மாதிரி தான் காஸ் தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1 ஸோ அதே ப்ராசஸ் தான் tan தீட்டா இன்ட்டு காட் தீட்டா அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1 ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை தான் இந்த ப்ராப்ளத்தில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ 2 தீட்டா கண்டுபிடிச்சோம் tan கண்டுபிடிச்சோம் காட் கண்டுபிடிச்சோம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு சரியா ஸோ இது எந்த கைட்லேயுமே இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியலை ஆனால் ரொம்ப சிம்பிளாக உனக்கு ஆன்சர் வந்துச்சு சரியா ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் சரியாம்மா ரொம்ப ஈஸி தான் அந்த ப்ராப்ளம் சரியா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்